வைகை நதி தென்மதுரை வைகை நதி. இந்த ஓடுகாலி கழுதையை வச்சுக்கிட்டு எங்க போய் தொலைஞ்சாலாம்? என்னம்மா சொல்ற? அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல? விருப்பம் இல்லாம கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா உங்க வீட்ல? எஸ் மேம். சரிம்மா, உங்க வீட்ல நீ சொல்ல வேண்டியதானே எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன் மேம். எங்க வீட்ல யாருமே கேட்கல. அப்புறம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அக்கா, அவங்க இப்ப கல்யாணம் முடிச்சு வேற ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பேசினாங்க. ஆனா ஆனா எங்க அப்பா அவங்கள வெட்டிட்டாரு. என்னது, வெட்டிட்டாரா? ஆமா, அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க மேம். எனக்காக எங்க வீட்ல வந்து அவங்க தான் பேசினாங்க. என்ன பேசினாங்க? எனக்கு எங்க அப்பா பார்த்துருக்கிற மாப்பிள்ளை நல்லவர் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியுமா? அவங்க ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கும் போது எனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டாங்களாம். சரிம்மா, அவங்க வாய் வார்த்தையா சொன்னதை மட்டும் வச்சு நம்பி இந்த கல்யாணத்தை நீ எப்படி வேண்டான்னு சொல்ற? அவங்களோட குழந்தை எனக்கு ஃப்ரெண்டு, ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம். அவங்க 2 பேரும் தான் ஹோட்டலில் இவங்க பேசுனதை கேட்டாங்களாம். என் ஃப்ரெண்டு எனக்கு நல்லது தானே செய்வாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரே காலேஜில் படிக்கிறீங்களா? அப்படின்னா நீ படிக்கிற பொண்ணா? எஸ் மேம், பிஏ இங்கிலீஷ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். காலேஜுக்கும் இப்போ அனுப்புறதில்ல. ஓ மை காட், படிக்கிற பொண்ணோட படிப்பை நிப்பாட்டிட்டா கல்யாணம் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில்? எஸ் மேம். சரி, இப்போ என்கிட்ட சொன்னதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்பியா? கொடுக்குறேன். பத்மாக்கா, இங்கே கொஞ்சம் வாங்க. எப்படிம்மா, அப்போ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு கல்யாணம் அப்படித்தானே? எஸ் மேம், எங்கள் வீட்டில் வச்சு கல்யாணம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அசந்த நேரமாக பார்த்து ஓடி வந்துட்டேன். வாசலில் ஆட்டோ நின்னது ஏறி வந்துட்டேன். என்னை காப்பாத்துங்க மேம். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க மேம். எங்கள் வீட்டுக்கு எனக்கு போகிறதுக்கே பயமாக இருக்கு, அடிப்பாங்களோன்னு. சரி சரி இரு, பேசுவோம். முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடு மேம். பத்மாக்கா, இந்த பொண்ணை ரைட்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குங்க. ஓகே மேம். ரொம்ப பயந்து போயிருக்கு. டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுங்க, இல்லைன்னா தண்ணியாவது கொடுங்க. ஓகே மேம், வாமா. அப்புறம் இந்த பொண்ணோட அப்பா இல்லைன்னா அண்ணன், இவங்க யார் நம்பராவது வாங்கி உடனே இங்கே வர சொல்லுங்க. ஓகே மேம், வாமா. போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்போம். ஓகே மேம். இவங்க வீட்டு ஆளுங்களை இமிடியேட்டாக வர சொல்லுங்க. எஸ் மேம். எங்கடா போயிட்டாலாம்? தெரியலப்பா, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டாங்களாம், எங்கேயுமே இல்லையாம். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுங்க. முதல்ல என் கூட என்னோட ஸ்டேஷனுக்கு வாங்க. பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை இப்படி எல்லாம் நம்ம மூஞ்சில கரிய பூசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. மிஸ்டர் வேல்மயிலன், உங்களை தான். நான் என்னோட வக்கீல்கிட்ட பேசணும். இது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ். முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க வச்சு நீங்க உங்க வக்கீல் கிட்ட பேசுங்க, யார்கிட்ட வேணாலும் பேசுங்க. வாங்க என் கூட. கான்ஸ்டபிள். எஸ் சார். டிரைவருக்கு ஃபோன் பண்ணி பக்கத்து தெருவில் நிப்பாட்டி வச்சிருக்கிற ஜீப்பை இங்க கொண்டு வர சொல்லுங்க. ஓகே சார். மிஸ்டர் வேல்மயிலன் கிட்ட இருக்கிற மொபைலை வாங்கிட்டு அவரை ஜீப்ல ஏத்துங்க. எஸ் சார். குயிக். சார் வாங்க சார். நான் என்னோட கார்ல வரேன். சார், உங்களை விசாரணைக்கு கூட்டிட்டு போகல, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம். உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் கையில லாக் போடாம கூட்டிட்டு போறோம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். கான்ஸ்டபிள்ஸ், கூட்டிட்டு போங்க. வாங்க சார், வாங்க சார். வரேன். கேஸ் பாப்போம், வரேன். ஓகே. கமான் கமான் மூவ். எல்லாம் ஓ வேலைதான் எனக்கு நல்லா தெரியுது. உன்னை என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். மிக்க நன்றி. போலாம். சார், இன்ஸ்பெக்டர் சார், நீங்க வந்த வேலை முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, மச்சான்னு கூட பார்க்காம என்ன அவமானப்படுத்துறீல அப்படின்னு நீங்க நினைச்சா அது ஏன் தப்பு இல்ல. மேலும் நீங்க இங்க என்னோட மச்சானா வரல அப்படின்னு நீங்களே தான் சொன்னீங்க. நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். உன் அக்கா என் வீட்டுல என் பொண்டாட்டியா இருக்காங்கிறத நீ மறந்துட்டேல. அதையே தான் நானும் சொல்றேன். நீங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சரி. நடந்த இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு என் அக்கா கிட்ட உங்க வேலை எதையாவது காட்டினீங்கன்னு வைங்களேன், நீங்க எதை உங்களுக்கு பிளஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அதையே உங்களுக்கு மைனஸ் ஆக்க என்னால முடியும். அதனால நீங்க ஒரு நல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரா மட்டும் இல்லாம உங்க பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனாவும் உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல அண்ணனாவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்ன மிரட்டுறியா? சேச்ச, உங்க பொண்டாட்டிக்கு தம்பியாவும் என் பொண்டாட்டிக்கு புருஷனாவும் பேசுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க வீட்டு மாப்பிள்ளை எங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு.
நேத்து முழுக்க சென்னையில இருந்திருக்கேன். அது போக விடிய விடிய எல்டி பஸ்ல டிராவல் பண்ணியிருக்கேன். சந்தேகம்னா வாங்களேன், எல்டி டிராவல்ஸ்ல போய் விசாரிப்போம். அப்புறம் என் தம்பி விடிய விடிய உங்க கூட தான் இருந்திருக்கான். ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து மாப்பிளைய கடத்திட்டீங்களோ? உங்ககிட்ட பேச வந்த பாரு சார். நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. மாப்பிள்ள தங்கி இருந்தார்ல சார், அந்த ஹோட்டல் இருக்கிற ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அப்பாவை விட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க சார். ஆனா உன்னைய நம்பி கூட்டிட்டு வந்த பத்தியா? என்ன சார் செய்ய சொல்றீங்க? ஒரு எவிடன்ஸ் கூட இல்லாம விசாரணைக்கு கூட என்னால கூட்டிட்டு போக முடியாது. சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ண முடியாதா? எப்படி சார் முடியும்? இவர் ஊர்லயே இல்ல நேத்துல இருந்து. எல்லா எவிடன்ஸும் பக்காவா வச்சிருக்காரு ஊர்ல இல்லங்கிறதுக்கு. சார் ஒருவேளை இவர் ஆள் வச்சு கடத்தியிருந்தா? சார் அப்படியே வச்சுக்கிட்டாலும் முதல்ல உங்க மாப்பிள்ள கடத்தப்பட்டிருக்காருங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். அவரா ஒருவேளை எங்கேயும் போயிருந்தா? இப்போதைக்கு உங்க மாப்பிள்ள மிஸ்ஸிங், அப்படித்தான் நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அப்படின்னா கோபாலா உன்னை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சார் யூனிஃபார்ம்ல இருக்கேன், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இது ஒரு பக்கம், அடுத்து என்ன கொண்டு வைக்க போறாங்களோ. ஹலோ சார், நாங்க மகளிர் காவல் நிலையத்துல இருந்து பேசுறோம். மகளிர் காவல் நிலையமா? என்னது மகளிர் காவல் நிலையமா? ஆமா சார். வெண்ணிலாங்கிறது யாரு? என் தங்கச்சி. அவங்க உங்க மேலயும் உங்க அப்பா மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். அவங்க விருப்பத்துக்கு மாறா கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணதா? என்னது? என் தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காளா? அது எங்க இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியாதே. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காளா? சார், இப்ப நீங்க உடனே கிளம்பி மகளிர் காவல் நிலையத்துக்கு வரணும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல உங்களை எதிர்பார்க்கலாமா? வர்றோம் மேடம். வாங்க சார். என்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எதுக்கு போன் பண்றாங்க? என்னை தங்கச்சி நம்ம மேலையும் அப்பா மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளாம். அவளுக்கு விருப்பம் இல்லாம கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு. கிழிஞ்சது. இது வேறையா? இது உங்க வேலையா? சார், முந்தா நாள் நைட்ல இருந்து நான் ஊர்லயே இல்ல. இன்னைக்கு காலையில தான் வந்தேன். வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் என் பொண்டாட்டியை பாக்குறதுக்கு. இப்ப இவ்வளவு நேரம் இப்ப வரைக்கும் உங்க கூட தானே சார் இருக்கேன். ஆமா, எது கேட்டாலும் இதை ஒண்ணு சொல்லிடுவான். தம்பி, ஆள் தெரியாம இடம் தெரியாம மோதுறீங்க. சார் நான் என்ன சார் பண்ணேன்? நான் உங்க தங்கச்சியை சரியா கூட பார்த்தது இல்ல இது வரைக்கும். ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்து பாத்துக்கிறோம். தம்பி வாடா. நீ தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது. சார், முந்தா நாள் நைட்ல இருந்து நான் ஊர்லயே இல்ல. இன்னைக்கு காலையில தான். போதும் சாமி, போதும், நிறுத்து. உன்னை பத்தி கேள்விப்பட்ட போதெல்லாம் ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன். தம்பி, நம்ம வீட்ல முன்னாடி வெயிட் பாக்குற மிஷின் ஒண்ணு இருந்ததுல, இப்ப இருக்கா? ஒர்க் ஆகுதா? மாப்பிள என்ன நக்கலா? இல்ல சார், குறைச்சி எடை போட்டுட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதான் வெயிட் மிஷின் இருந்தா சரியா எடை போட்டு சொல்லிடலாமேன்னு. தம்பி, பெரியம்மா வீட்டுக்கு போய் ஆத்தாவையும் பெரியம்மாவையும் கூட்டிட்டு வா. சரிங்கண்ணே. ஐயா, நாங்களே வந்துட்டோமியா. கருப்பா, வாசல்ல தான்ப்பா நின்று நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரிங்க பெரியம்மா. ஐயா எங்க? இருக்கேன்யா, இருக்கேன். பாப்பா மாப்பிள்ள ரொம்ப கோவமா போறாரு. ஆமா, அவர் கோவத்தை தூக்கி குப்பையில ஓட சொல்லு. இல்லையா கண்ணு, இந்த கோவத்தை போய் அப்படியே நம்ம பிள்ளைகிட்ட காட்டிட்டாருனா? ஆமாய்யா, பிள்ளைய அடிச்சு கிடிச்சு போட்டாருன்னா என்ன செய்யறது? நம்ம பிள்ளை அங்க இருக்கும்போது நீயும் கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம் இல்லையா? அப்படி மட்டும் ஏதாவது செஞ்சு பார்க்கட்டும் அவரு. இன்னைக்கு காலையில தம்பியை வச்சு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சாம்பிள் காட்டினல அவருக்கு, அப்புறம் நேராவே வாங்குவாரு. பாத்தியா கண்ணு? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்க 3 பேரையும் கூப்பிட்டது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான். சொல்லியா, சொல்லு, என்ன விஷயம்? கோபாலன் மச்சான். என்ன, என்னைய பார்த்தா உங்களுக்கும் கிண்டலா தெரியுதா? அவன் தான் உங்களை கிண்டி கிளங்குறது தானே அனுப்பியிருக்கான். இதுல நான் வேற உங்களை கிண்டல் பண்ணணுமாக்கும். நான் தான் அவனை பத்தி முதல்லயே சொன்னேன்ல மச்சான். இப்ப என்ன அரவிந்தன், உங்க பங்குக்கு நீங்களும் செய்யலான்னு வந்திருக்கீங்களா? சேச்சே, உங்களையெல்லாம் எதுவும் பண்ணி எனக்கு என்ன மச்சான் சார் ஆக போகுது? என்னோட டார்கெட் அவன் தான். மச்சான்னு கூட பார்க்காம உங்களை வச்சு செய்யறான் பாத்தீங்களா? இதுல என்னோட தப்பும் இருக்கு. அந்த வேல்மயிலன் பெரிய தலைக்கட்டு, அதுவும் எங்க பக்கத்து வீட்டுக்காரருங்கிறதுனால எந்த ஆதாரமும் இல்லாம இங்க வந்தேன் பாத்தீங்களா? அதான் அசிங்கப்படுத்தி அனுப்புறான். என்னோட பொசிஷனுக்கு நான் இங்க வந்திருக்கவே கூடாது. என்ன செய்ய, பக்கத்து வீட்டுக்காரரா போயிட்டாரு. நொச்சு 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 நொச்சுன்னு ஒரே நொச்சு. அதனாலதான் வந்தேன். வந்த இடத்துல நல்லா எனக்கு தேவைதான் இதெல்லாம். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு உங்களை அடிச்சானாமா? அப்படியா? ஹலோ, என்ன அரவிந்தன், அவன் எதுக்கு ஏன் மேல கைய வைக்க போறான்? கேள்விப்பட்டனே. என்னை ஒன்னும் அடிக்கல. உங்களை அடிச்சா என்ன, உங்க பேரை சொல்லி அவன் தம்பியை அடிச்சா என்ன? பாருங்க, நான் ஏற்கனவே எக்கச்சக்கமான கோவத்துல இருக்கேன். நீங்க வேற என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. சரிங்க சார், நான் உங்களை டென்ஷன் படுத்தல. எக்கச்சக்கமான கோவத்துல இருக்கீங்க. இந்த கோவத்தை எல்லாம் அப்படியே கொண்டு போய் எங்க அக்கா மேல இறக்குங்க, போங்க.
ஏன்னா அங்க அடிச்சா இவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வலிக்கும். மேம் எங்க அண்ணங்க வந்தா என்னை அனுப்பி விட்டுறாதீங்க மேம், அவங்க கூட வரட்டுமா, பேசிக்கலாம். ஏய் நிலா, மேம் எங்க அண்ணங்க. இந்தா உனக்கு இங்க என்ன வேலை? வீட்டு வாசலை தாண்டி எங்கேயும் போறதுக்கு பாதை தெரியாது உனக்கு. இப்ப எப்படி இவ்வளவு தூரம் வந்த? ஹலோ மிஸ்டர், உங்க தங்கச்சி முன்னாடி நான் ஒருத்தி நின்னுட்டு இருக்கேன், தெரியுதா அது கணக்கு? உங்க தங்கச்சி உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. விசாரிக்கிறதுக்காக உங்களை இங்க வர சொன்னா ஏதோ வந்து இங்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா? அவளோட படிப்பை நிப்பாட்டிட்டு அவ விருப்பத்துக்கு மாறா கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா? ஆஹா, இவ யாருக்கும் தெரியாம ரூமுக்கு ஒரு பையனை வர வச்சு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருப்பா. அதையெல்லாம் பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணும். அதையும் மீறி ஒரு பையனை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பாளோ? என்னம்மா சொல்றாரு உங்க அண்ணே? ஏதோ பையன் சொல்றாரு. யார் அந்த பையன்? என் ஃப்ரெண்டுன்னு இப்ப சொன்னேன்ல மேடம், அவங்க தான். அந்த பையன் ஓ ரூமுக்கு எதுக்கு வந்தான்? நான் ஒரு 2 நாள் காலேஜுக்கு வரல, அதனால என்னை பார்க்க வந்தாங்க. பார்க்க வரவே சோகரேறி குதிச்சு எதுக்கு வரணும்? முன்னாடி வாசல் வழியா இவங்க யாரையும் விட மாட்டாங்க மேம். அதுக்காக என் ஃப்ரெண்டு அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல வரல, தப்பு தான். அவங்க வந்ததும் தப்பு தான், நான் வர விட்டதும் தப்பு தான். ஆனால் வேற எந்த தப்பும் நாங்கள் பண்ணலை. என்னைய பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தாங்க. பார்த்தாங்க, பேசுனாங்க, போயிட்டாங்க. ஓ, அந்த வண்டி காணாமல் போன கேஸில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது ஒரு பையன் சுவரேறி குதிக்கிற மாதிரி வீடியோ கிடச்சதுன்னு சொல்லி டவுன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கோபாலன் சொல்லிட்டு இருந்தாரு. அது உன்னோட கேஸ் தானா? ம், அந்த கோபாலன் சாரோட தங்கச்சி தான் இப்போ நான் சொன்னேன்ல மலரக்கா, அவங்க. அந்த அக்காவோட குழந்தைன் தான் என்னோட ஃப்ரெண்டு. ஓஹோ, சரி சரி சரி, இப்போ தானே புரியுது. சரிங்க சார், அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் பார்த்துருக்குற மாப்பிள்ளை நல்லவர் இல்லைன்னு கோபாலன் சாரோட தங்கச்சி சொன்னதுக்கு அவங்கள வெட்டிட்டீங்களாமே, அப்படியா? மேடம், அதுக்கு தான் எங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓஹோ, இது எப்போ நடந்தது? இப்பதான் மேடம். எங்களை எதுக்கு வர சொன்னீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நாங்க எப்பேற்பட்ட குடும்பம்னு தெரியுமா மேடம் உங்களுக்கு? எங்களை ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. தப்பு தான். நியாயமாக உங்கள் வீட்டுக்கு வந்து விசாரணை பண்ணி இருந்திருக்கணும். ஊருக்குள்ளே நீங்கள் பெரிய குடும்பங்கிறதுனால தான் உங்களை இங்கே வர வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். அதில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வீட்டுக்கு போங்க. ஸ்டேஷன் ஆளுங்களோட ஜீப்பில் வர்றேன் அங்கே விசாரணை பண்ணுறதுக்கு. சரிங்க மேடம், சொல்லுங்க. அதான் சார் சொல்லியாச்சுல, உங்கள் தங்கச்சி உங்கள் 3 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கல்யாணத்தை நீங்கள் உடனே நிறுத்தணும். உங்கள் வீட்டு பொண்ணை தொடர்ந்து படிக்கிறதுக்கு காலேஜுக்கு அனுப்பணும். அதை நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எந்த கேஸும் நான் ஃபைல் பண்ண மாட்டேன். கல்யாணத்தை நிறுத்தணுமா? அது ஏற்கனவே நின்று போச்சு மேடம். நின்று போச்சா? பின்ன கல்யாண மாப்பிள்ளைய காணும்னா கல்யாணம் நிக்காம என்ன செய்யும்? ஓ, அது வேறையா? ஆமா மேடம், இப்போ நாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என் தங்கச்சியை பாக்குறதுக்கு ஒருத்தர் வீடு புகுந்து வந்திருக்கான்ல, அவன் தான் என் மாப்பிளைய கடத்தி இருக்கிறதா நாங்க சந்தேகப்படுறோம். அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார், இது மகளிர் காவல் நிலையம். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா டவுன் ஸ்டேஷனுக்கு போங்க. அங்கே கோபாலன் சார் இருப்பார், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏனே இவ்வளவு நேரம் வாங்கினது பத்தாதானே? இந்த கேஸை மட்டும் என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சு விட்டு போவோம். அவனை எப்படி சும்மா விடுறது? அவங்க அண்ணன் என்ன பேசினா பாத்தியா? இந்த கேஸ் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. இப்ப இதை சுமூகமா முடிச்சுட்டு இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு உண்டான வழியை மட்டும் பாப்போம்னே. சரிங்க மேடம், நீங்க எங்ககிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரியே இப்போ கல்யாணத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன மாப்பிள்ளை இல்லை, அதனால கல்யாணத்தை நாங்களே நிப்பாட்டின மாதிரியே வச்சுக்கோங்க. கேஸை க்ளோஸ் பண்ணிருங்க. என் தங்கச்சியை கூட அனுப்புங்க. மேம், நான் போக மாட்டேன். வராம வேற எங்க போற? மேம், நான் போக மாட்டேன். என்னை இவங்க கூட அனுப்பிடாதீங்க. இவங்க கூட போகலன்னா பிற வேற எங்கம்மா போவ? தெரியல மேம், ஆனா நான் எங்க வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. கழுத, வீட்டுக்கு வா. உன்னை காலை ஒடிச்சு அடுப்புல வைக்கிறனா இல்லையான்னு பாரு. மேடம், என்னை அனுப்பிடாதீங்க. நான் வீட்டுக்கு போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. ஏன் சார், அந்த பொண்ணு ஏற்கனவே உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் அன்பா ஆறுதலா பேசி கூட்டிட்டு போக பாப்பீங்களா? அதை விட்டுட்டு இப்படி மிரட்டிட்டு இருக்கீங்க. நிலா கண்ணு, இது வரைக்கும் நீ பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உன் மேல நாங்க கையை வச்சிருக்க மாடா. அண்ணன் ஒண்ணு அடிச்சிருக்கானா, இல்ல பெரிய அண்ணன் அடிச்சிருக்காங்களா, இல்ல அப்பா தான் அடிச்சிருக்காங்களா, இல்ல வேற யாரையாவது உன் மேல கை வைக்க விட்டுருக்கமா? ஏன்டா இப்படி பேசுற? என்னைய பத்தி உங்க யாருக்குமே அக்கறை இல்ல. உங்க கௌரவம் தான் பெருசுங்கிற மாதிரியே தான் இத்தனை நாள் என்னைய வளர்த்துருக்கீங்க. அதான் கண்ணைய பொண்ணேன்னு கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு வளர்த்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்டேல. சார், உங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் இங்க பேச வேண்டாம். இப்ப அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்க. மேம், நான் இவங்க கூட போக மாட்டேன் மேம். என்னை அனுப்பிடாதீங்க இவங்க கூட. சரிம்மா, இவங்க கூட போக மாட்டேன்னு மட்டும் சொன்னா எப்படி? வேற யார் வீட்டுக்காவது போறியா? உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரியாதே. தெரியாதா? யாரு வீடுமே எனக்கு தெரியாதே. சரி, அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? மதுரைக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லு, ஆள் அனுப்பி கூட்டிட்டு வருவோம்.
தெரியாதே. ஏம்மா எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னா எப்படிம்மா? எனக்கு மதுரைக்குள்ள எங்கேயும் போறதுக்கு வர்றதுக்கு பாதையே தெரியாது மேம். எங்க போனாலும் எங்க அண்ணங்க தான் கூட்டிட்டு வருவாங்க. அப்புறம் இங்க மட்டும் எப்படிம்மா வந்த? அதான் அப்பவே சொன்னேன்ல மேம், எங்க வீட்டு வாசல்ல ஒரு ஆட்டோ நின்னது. அந்த அண்ணங்கிட்ட தான் சொல்லி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி இங்க வந்தேன். நம்ம வீட்டு வாசல்ல ஆட்டோவை நிப்பாட்டி வைக்கிற அளவுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்கு தம்பி? தெரியல என்ன, யாரும் ஒரு சின்ன சைக்கிளை கூட நிப்பாட்ட மாட்டாங்களே நம்ம வீட்டு வாசல்ல. சரிம்மா இங்க பாரு, உங்க அண்ணங்க கூட இப்போ உங்க வீட்டுக்கு போ. மாட்டேன். இரு, நான் சொல்றத கேளு. அவங்கள எழுதி கொடுக்க சொல்லுவோம். உன்னை அடிக்க மாட்டேன், எந்த கொடுமையும் படுத்த மாட்டேன், உன் விருப்பத்துக்கு மாறா எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன்னு எழுதி கொடுக்க சொல்லுவோம். நானும் வான் பண்ணி அனுப்புறேன். தைரியமா என் மேல நம்பிக்கை வச்சு அவங்க கூட உங்க வீட்டுக்கு போ. ஏன்னா உனக்கு வேற எங்கேயும் போறதுக்கு இப்போதைக்கு வேற வழி இல்ல. அதான் சொல்றேன், சொல்றத கேளு. உன் விருப்பத்துக்கு மாறா இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சரியா? தைரியமா போ. நான் போக மாட்டேன். போக மாட்டேன்னு பரவாயில்ல, எங்கம்மா போவ? மேடம், என் பேத்திய நான் கூட்டிட்டு போறேன். எது பேத்தியா? யாருக்கு? யார் பேத்தி? இருங்க சார், இது போலீஸ் ஸ்டேஷன். ஆனாலுக்கு சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. நான் தான் இருக்கேன்ல, கேக்குறேன். நீங்க யார் சார்? மதுரைக்குள்ள ராவணன் ஃபைனான்ஸ் MK ஸ்டோர்ஸ் ஃபேமிலி தெரியுமாமா? ஆமா. அது எங்க குடும்பம் தாமா. என் பின்னாடி நிக்கிறவங்க என் பேரனுங்க. இப்ப நான் சொன்னேன்னா அந்த ரெண்டுக்கும் இவங்க தான் ஓனர். ஓ வணக்கம் சார். அப்போ கமல் சார் சொன்ன நாங்க தான். மேடம் என்ன மேடம், ஏதோ ஒரு பக்கமா சாஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. சார் பேசிக்கிட்டு தானே சார் இருக்கேன். அவங்க சொல்ற இன்ஸ்பெக்டர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். எங்க அப்பாவை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டு போனவர் தான். எங்களுக்கு கமிஷனர் லெவல்ல ஆளுங்களை தெரியும் மேடம். சார் நீங்க கமிஷனர் ஆபீஸ்க்கே போனாலும் அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அங்க இருந்து அந்த கேஸ் இங்க லோக்கல் ஸ்டேஷனுக்கு தான் வரும். நாங்க தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். பேசிக்கிட்டு தானே சார் இருக்கேன். என்ன சொல்றாங்கன்னு தானே கேட்டுட்டு இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் இப்படி அவசரப்பட்டு கத்தனா என்ன சார் அர்த்தம்? அப்போ உங்க தங்கச்சி சொன்னதெல்லாம் சரின்னு தான் தோணுது எனக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்க சார். இங்க பாருங்கம்மா, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ண போய் தான் இப்ப என் பேத்தி என் பேரன் பொண்டாட்டி வெட்டுப்பட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கா. அந்த விஷயத்துல என் பேரன் சின்னவனும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த பொண்ணோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். இந்த வெண்ணிலா பொண்ணோட பாதுகாப்புக்கு முழுக்க முழுக்க நாங்க பொறுப்பெடுத்துக்கிறோமா. அது எப்படி சார் சரியா வரும்? அவங்க வீட்டு பொண்ணு, உங்களை நம்பி எப்படி அனுப்ப முடியும்? நீங்க சும்மா அனுப்ப வேண்டாம் மேடம். என் பேரன் சின்னவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி அனுப்பி வைங்க. எது கல்யாணமா? கல்யாணமா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், என் பேரன் சின்னவனும் இந்த பொண்ணும் ஒரே காலேஜ்ல படிச்சிருக்காங்க, ஒண்ணு மண்ணா பழகி இருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ விளையாட்டுத்தனமா என் பேரன் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கிரும் போல தெரியுது. கேமராவிலையும் பதிவாயிருக்கு. இந்த 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு நல்ல சான்ஸ் ஆகி போகும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த பொண்ணுக்கு, அதுவும் எங்க வீட்டு பையனால ஏற்படுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம். இப்ப அவங்க வீட்டுல பார்த்த மாப்பிள்ளைன்னு இல்லாம வேற எந்த மாப்பிள்ளைய பார்த்து இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் இந்த விஷயத்த நாளைக்கு ரொம்ப பெருசுபடுத்தி பேசினாங்கன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை ஆயுசுக்கும் கேள்விக்குறியாத்தான் நிக்கும். அதுக்கு எங்க வீட்டு பையன் என் பேரன் காரணமா இருக்கக்கூடாது. அதனால என் பேரனுக்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். எங்க வீட்டு பெரிய ஆளுங்க எல்லாரும் ஒண்ணு மண்ணா உட்காந்து பேசி முடிவு பண்ணி தான் இப்ப இங்க வந்திருக்கோம். என்னடா ஆம்பளை ஆளுங்க மட்டும் வந்திருக்காங்களேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். எங்க வீட்டு பொம்பளைகளை ஸ்டேஷன் வாசப்படி மிதிக்க வைக்க வேண்டாங்கிறதுனாலதான் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு சந்தேகம்னா வீட்டு பொம்பளை ஆளுகளுக்கு போன் பண்ணி தாரோம், கேட்டுக்கோங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு சம்மதமானு அந்த பிள்ளை கிட்ட கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன ஏதுங்கிறத நம்ம பேசலாம். எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க யாருங்க? இங்க பாருங்கப்பா, கோவப்படாம நான் சொல்றத கேளுங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நாளைக்கு உங்க வீட்டு பொண்ணுக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டு பையனுக்கும் தான் அவமானம், அசிங்கம். 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா நிக்கும். அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இந்த விஷயத்த சுமூகமா முடிக்கலாம்னு நினைச்சுதான் நாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. யோ, திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க சொன்னதையே, எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீ யாரியா? நீங்க கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டீங்களா சார்? என்ன மேடம், அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். ஊருக்குள்ள நாங்க எவ்வளவு பெரிய தலைக்கட்டுன்னு விசாரிச்சு பாருங்க. எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு இவங்க யாரு? முதல்ல அந்த நிக்கிறான் பாத்தீங்களா பின்னாடி ஒருத்தன், அவனை ஸ்டேஷன்ல புடிச்சு போட்டு விசாரிங்க. அதுக்கப்புறம் அவனோட அண்ணன் சொல்லிட்டு அந்த ஒருத்தன் நிக்கிறானே, அவனையும் கூப்பிட்டு விசாரிங்க. எங்க வீட்டு மாப்பிள்ளையை திட்டம் போட்டு கடத்தி வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பொண்ணை அவர் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகத்தான் வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல அவர் பொண்டாட்டி வந்து எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணா, நாங்க பாத்துக்கிற மாப்பிள்ள நல்லவர் இல்லன்னு. அதுக்கே எந்த ஆதாரமும் இல்ல. சும்மா அந்த பிள்ளை பேச்ச காட்டுக்கிட்டு எங்க வீட்டு பொண்ணு தலையாட்டிக்கிட்டு இப்ப எங்களை ஸ்டேஷன்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா. சார் ஒரு நிமிஷம், உங்க தங்கச்சிக்கு பாத்துக்கிற மாப்பிள்ள நல்லவர் தாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. இன்னைக்கு நேத்து இல்ல, பல வருஷத்து ஃப்ரெண்டு. எங்களை மாதிரியே பெரிய கோடீஸ்வரங்க. அவ்வளவு சொத்துக்கும் ஒரே வாரிசு எங்க மாப்பிள்ள சந்தோஷ். ஆனாலும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காரு எங்க அப்பாவுக்காக.
என் தங்கச்சிக்கும் சந்தோஷுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு என் தங்கச்சியும் எங்க மாப்பிள்ள சந்தோஷம் தான் பதிவு பண்ண போறோம். அப்படியா? ஒரு நிமிஷம் இதை பார்த்துட்டு அப்புறமா பேசுங்க. விக்கி, அண்ணே அந்த ஃபைலை அவங்க கிட்ட கொடு. இந்தாங்க சார். என்னது இது? நீங்க சொன்னீங்களே உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு, அந்த சந்திரகாந்த் அவரோட மகன் சந்தோஷ் அவங்க பேர்ல இருக்கிற சொத்து கணக்கு. அது என்ன ஏது எவ்வளவு எங்களுக்கே தெரியும். தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அது எல்லாமே இப்போ கடன்ல மூழ்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னது? இன்னும் 3 மாசத்துக்குள்ள வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கட்டலைன்னா ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அதுக்காக தான் அவசர அவசரமா இந்த கல்யாணம். என்னது? அதுக்கு தான் உங்க வீட்டு பொண்ணு அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்க சொத்தை பூரா அவர் அடையலான்னு திட்டம் போட்டிருக்காரு. அப்புறம் இன்னும் என்னமோ சொன்னீங்களே, அவங்களோட மொத்த சொத்துக்கும் வாரிசா உங்க தங்கச்சியையும் உங்க மாப்பிள்ள சந்தோஷையும் போட போறாங்கன்னு. அது எதுக்குன்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வாரிசா யார் இருக்காங்களோ அவங்க தான் எல்லா கடனையும் திருப்பி கட்டணும். உங்க வீட்டு பொண்ணு வெண்ணிலாவால அத்தனை கோடி பணத்தை கட்ட முடியுமா? முடியாது. அதுக்காக தான் உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சந்தோஷ் சம்மதிச்சிருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க தானே பொறுப்பெடுத்துக்கிட வேண்டி வரும் அந்த கடனுக்கெல்லாம். அதுக்காக தான் இவ்வளவு பிளான். இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கு உண்டான எல்லா எவிடன்ஸும் அந்த ஃபைல்ல இருக்கு. இது விஷயமா தான் நான் சென்னைக்கு போயிட்டு வந்தேன். என்னன்னே? ஃபைலை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் சார். ஆனா எங்க அப்பா அவரோட ஃப்ரெண்டு, அவருக்கே இந்த விஷயம் தெரியல. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பிகாஸ் நான் பாக்குற தொழில் அப்படி. உங்க சம்பந்தி எந்த கடனையுமே எந்த லீகலைஸ்டு பேங்க்லயும் வாங்கல. எல்லாமே ஃபைனான்ஸ் கம்பெனில தான் வாங்கியிருக்காரு. அதுவும் இல்லீகலா ப்ரொசீட் பண்ற கம்பெனில. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இல்லீகலா தான் இருக்கும். கடனை திருப்பி கட்டலைன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இல்லீகலா இருக்கும். நீங்க ஒரு பெரிய படுகொலியில வேலை பார்த்திருக்கீங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் என் பொண்டாட்டி உங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு கெஞ்சி இருக்காங்க. அவங்களே நீங்க இப்ப என்ன நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை பாருங்க, உங்களுக்கே புரியும். என்னடா தம்பி? ஆமாண்ணே, அவர் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. விக்கி, இங்கிட்டு வந்துரு. நீங்க சொன்ன மாதிரியே தான் இருக்கு. இருக்கா? உங்க அப்பா ஜாமீன்ல வருவாரு இன்னும் கொஞ்சம் நேரத்துல. அவர்கிட்ட இதை காட்டுங்க. ஆனா இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணணும்? எதுக்குன்னா என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு வந்து அவ்வளவு சொன்னப்ப நம்பல இல்ல நீங்க. இப்போ அதுக்குண்டான எவிடன்ஸை காட்டினா நம்புவீங்கல்ல? ஆனா இதுக்காகலாம் எங்க தங்கச்சியை உங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. உங்ககிட்ட அதுக்கு எந்த பர்மிஷனும் நான் கேட்கல. வெண்ணிலா, உங்களுக்கு சம்மதமாமா? பாத்தி பிள்ளை, தைரியமா சம்மதம் சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம். எம்கே சாருக்கு ஓகேன்னு நான் கட்டிக்கிறேன். அது எப்படி முடியும்? அதுக்கு நாங்க விடவே மாட்டோம். இங்க பாருங்க தம்பி, நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, இல்லன்னு சொல்லல. அதுக்காக எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையில தலையிடுற உரிமையை உங்களுக்கு நாங்க கொடுக்கல. உங்ககிட்ட அதை நான் கேட்கவும் இல்ல. அதை கேட்கறதுக்கு உண்டான தகுதியை நீங்க இழந்துட்டீங்க எப்போவோ. வெண்ணிலா, உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கம்மா. எனக்கு சரி, சம்மதம் மேம். நான் அவங்க கூட அவங்க வீட்டுக்கு போறேன். உங்க அண்ணங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. எங்க வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். என்னை அனுப்பி வச்சிடாதீங்க. என்னை அவங்க கூட அனுப்பி வைங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய்க்கிறேன். நிலா, கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன் நாயே. சார், உங்க வேலையை இங்கேயே காட்டுறீங்க பாத்தீங்களா? ஏன் சார், அவங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த மதுரை சிட்டிக்குள்ளேயே அவங்க எவ்வளவு பெரிய குடும்பம், உங்களுக்கு ஈக்குவலான குடும்பம். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு படி மேல. அவங்க வீட்டுக்கு உங்க பொண்ணை மருமகளை அனுப்புறதுல உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? முடியாது மேடம். எங்க தங்கச்சியை யாருக்கு கட்டி கொடுக்கணும், யார மாப்பிள்ளைய எங்க வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிறத நாங்க தான் முடிவு பண்ணணும். பேத்தி, அவனுக்கு பேசிக்கிட்டே கிடக்கட்டும், நீ வாங்க என்கிட்ட. இந்தாங்கம்மா போலீஸ்காரம்மா, நீங்க இதுக்கு சம்மதிப்பீங்கன்னு நம்புறோம். அந்த பொண்ணுக்கு விருப்பம்னா நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது சார். ஏன்னா அந்த பொண்ணு மேஜர். அப்புறம் என்ன பேராண்டி, வாடா வந்து தாலியை கட்டுறா. இவனுங்க என்ன பண்றானுங்க நானும் பாக்குறேன். அதை எப்படி தாலியை கட்ட விடுவோமா நாங்க? சார், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா உங்களை லாக்கப்ல போட வேண்டி வரும். மேடம், நாங்க கமிஷனர் லெவலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் மேடம். நீங்க யார்கிட்ட வேணாலும் போங்க சார். பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சார். இங்க பாருங்க போலீஸ்காரம்மா, இதுக்கு மேல என் பேத்தியையும் என் பேரனையும் நாக்கு மேல பல்லு போட்டு யாரும் ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு முடிவை, அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு கல்யாணம் பண்ணலாங்கிற முடிவை எடுத்திருக்கோம். இதுக்கும் மேலையும் இந்த காட்டு பயலுக கிட்ட என் பேத்தியை விட்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. அதனாலதான் வேற வழியே இல்லாம இங்கேயே வச்சு தாலியை கட்டலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். இல்ல நாள் கிழமை பார்த்து நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு இவனுங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை உயிரோட பார்க்க முடியுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட காட்டு பயிலுகன்னு நல்லா தெரிஞ்சு வச்சு என் பேத்தியை இவனுங்க வெட்டினதுல இருந்தே ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கட்டுமே, யாருன்னு பாப்பானுங்க என்னைய. டேய் சின்னவனே, கட்டுறா தாலியை என் பேத்தி கழுத்துல. தம்பி, கொண்டு வந்த தாலியை எடுத்து வெண்ணிலா கழுத்துல கட்டி கூட்டிட்டு வா. வெண்ணிலா, அழாதீங்கம்மா. ஏய் ஏய்,
சத்தம் காட்டாம இருக்கணும். தம்பி நீ தாலியை கட்டுறா. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி